வணக்கம். வர்த்தக செய்திகள். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா 5 மணி பக்கமாக வந்துச்சு. இன்ஃப்ளேஷன் போன மாதத்தோட கம்மியாக இருக்கு. 5.1% இன்ஃப்ளேஷன் இருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்தது அரௌண்ட் 5 இருந்துச்சு. குறைஞ்சதுக்கு சந்தோஷப்பட போறோமா இல்லை டார்கெட்ல வரலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட போறோமான்றது நாளைக்கு மார்க்கெட் சொல்லும். இதுக்கு முன்னாடி அதாவது போன மாதம் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு? போன மாதம்னா டிசம்பர் மந்த் 5.69% இருந்துச்சு. ஜனவரியில் 5.1 வந்திருக்கு. ப்ராபப்ளி இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் வருது, டெஃபினட்டாக கவர்மெண்ட் இது சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் அதானே பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் மோஸ்ட் ஆஃப் ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அண்ட் பாரத் ரைஸ்ன்றது கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. 29 ரூபா கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் போகுது. பார்க்கலாம் கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே எலெக்ஷனை டைரக்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதனால ஏதாச்சும் இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, ஃபார்மர்ஸ் அஜிடேஷன்னால வேற ஏதாச்சும் ப்ரோக்ரஸ் நடக்க போகுதா, இல்லை வேற ஏதாச்சும் ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, ரெட் சீல கண்ணாப்னான்னு மிசைல் அடிச்சிட்டு இருக்காங்க, ரைட்? அண்ட் இது இல்லாத பைரேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்போதைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு 10 நாடுகள் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கான எஃபெக்டிவ் எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியல. பட் டெஃபினட்டா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாடு கூடயும் நட்பாக இருக்கிறது இந்தியா. அது ஈரான் ஆகட்டும், இல்லை சவுதி அரேபியா ஆகட்டும், இல்லை யூஏஇ ஆகட்டும், எல்லாத்துக்கூடயும் நட்பு நாடாக இந்தியா இருக்கு. அண்ட் இந்தியா எல்லாருக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பைரேட்டா இருக்கட்டும், இல்லை மிசைல் தாக்கப்பட்ட கப்பலை காப்பாற்றுறதாகட்டும். இன்க்ளூடிங் லாஸ்ட் வீக்ல ஒரு 22 பாகிஸ்தானியும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ரைட், இன்னைக்கு ஈரானோட ஃபிஷிங் போட், ரைட், அவங்களோட ஒரு கப்பல், மீன் பிடிக்கிற கப்பல் ஒரு டிஸ்ட்ரஸ் கால் அனுப்புனதுக்கும் இந்தியன் நேவி போய் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அந்த குட்வில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படி வேணா நடக்கட்டும், நான் வியாபாரம் பண்றேன்றது இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அது யூஎஸ் கூட ஆகட்டும், இல்லை ரஷ்யா கூட யுக்ரைன் வார் நடந்தப்பையும் அங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை ஆப்பிரிக்காவில் ரீசண்டாக ஒரு பிரெஞ்சு ஆக்குபைடு இதில் ஒரு பெரிய லெவலில் போர் நடந்துட்டு இருக்கும் போதும் இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அழகாக ரெஸ்கியூ பண்ணாங்க. இல்லை இப்போ ரீசண்டாக மிடில் ஈஸ்டில் நடக்கிற கிரைசிஸ்லையும் இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாத இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக கத்தாரில் இருக்கிற 8 நேவி பர்சனல்ஸை, அதாவது தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருந்த ஆளுங்களை ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். டில் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நடந்திருக்கு. கத்தாரில் ஒரு தேச துரோக குற்றத்துக்கோசரம் குற்றச்சாட்டு பண்ண நபர்களை இந்தியா கூட்டிட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் இன்னொன்று பாயிண்ட் அப்படி லிங்க் பண்ணி பாருங்களேன். ஃப்ரைடே அன்னைக்கு நினைக்கிறேன், ரைட், பெட்ரோநெட்டுக்கு அண்ட் கத்தார் கேஸ் 2 பேருமே சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. மேபி ஒரு லிங்க் பண்ணி பார்க்கலாமே, இது நான் இப்படி காசு கொடுக்குறேன், இதுக்கான ரிலீஸ் மேபி நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். இது ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்றதை நான் சொல்ல விரும்பல. சந்தோஷமான விஷயம், அவங்க இந்தியா திரும்பிட்டாங்க. அடுத்தது மாருதி விலைவாசி ஏறிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாருதி காருக்கான விலை. அடுத்தது ஆடி, நம்ம ஆடி கார் இருக்குல்ல, ஆடி மாசம்ல ஆடி கார், அவங்களுக்கு ஜெர்மன் எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியில் இருக்கு, மேபி வால்வா வரலாம், அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்கு. இதனால எங்களோட ஃபியூச்சர் வெஹிக்கிள் டெலிவரியில ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், பெரிய டிஸ்ரப்ஷன் இருக்காது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சேல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அடுத்ததும் ஒரு ஆட்டோ சமாச்சாரம் தான், ரைட். ஆட்டோமொபைலில் ஒரு 3 ஊர் அடிச்சுக்கிறாங்க, ரைட். அடிச்சுக்கிறான்னு சொல்கிறதோட காம்படிஷனில் இருக்கிறாங்க. ஒன்று சென்னை ஆட்டோமொபைல் ஹப்,
ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பெரிய லெவலில் வந்து சென்னையில் நடந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஈவியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டும் வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்குது. பெங்களூர், அடுத்தது வந்து குஜராத். இப்போ புதுசாக இது வந்து எதிர்பார்க்காத ஒரு மூவ், ஒரிசா, ரைட்? ஒரிசாவில் வந்து ஜேஎஸ்டபிள்யூ அவங்க வந்து ஆட்டோ செக்டாரில் வராங்க, இன் பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஆட்டோ செக்டாரில் வராங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஆட்டோ செக்டாரில் வரும்போதும் அவங்க அங்கே பேட்ரி மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் அசம்பிளி பிளான்ட் வந்து போடுறாங்க. இது ரெண்டும் போடும் போதும் அட்வான்டேஜ் வந்து ஒரிசாவுக்கு இருக்குது. இந்தியாவிலேயே சீப்பஸ்ட் லேபர் வந்து ஒரிசா மாநிலத்தில் தான் வந்து கிடைக்குது. இன்றைக்கும் நீங்கள் ஒரு 100 ரூபா 150 ரூபாவில் வந்து ஒரு மேன் பவர் ஒரு நாளைக்கான லேபர் லெவலில் கிடைக்குது. அந்த அளவுக்கு அது வந்து பேக்வேர்டு ஏரியாவாக இருக்குது. இது ஜேஎஸ்டபிள்யூக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 40,000 கோடி, 11,000 பீப்புள், 11,000 மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் ஆதிக்கம் செலுத்தாங்க. அடுத்தது பெயிண்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து காம்படிஷன் லெவலில் வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்டோ செக்மெண்ட்டில் வராங்க. ஆட்டோ செக்மெண்ட்டில் அவங்க பேர் அடிபட்டுச்சு. சென்னையில் இருக்கிற அந்த ஃபோர்டு ஃபேக்ட்ரி, மூடப்பட்ட ஃபோர்டு ஃபேக்ட்ரி வந்து அவங்க வாங்க போகிறதாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. பார்க்கலாம் அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரைட்? ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு. இந்த வருஷம் அதாவது 24-25 ஆன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25% வந்து வச்சிருக்கிறாங்க. நல்லது. ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து ஓரளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மக்கள் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மற்ற இதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ண தெரியாதவங்க வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி வரட்டுமே, சேவிங்ஸ் இருக்கட்டும், ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அதானி போர்ட் வந்து ஒரு 4 ரேட்டிங் ஏஜென்சிஸ், இதில் இந்தியன் ஏஜென்சிஸ் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, இன் பர்டிகுலர் கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது கம்பெனியோட ரேட்டிங்ஸ் கிடையாது, கம்பெனியோட ஓவரால் ரேட்டிங்கில் இருக்குது. இதுவும் ப்ரைஸ் ஏறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? இவங்கெல்லாம் நல்ல பசங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஏர்னிங்ஸ் சம்மந்தப்பட்ட ரேட்டிங்ஸ் கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக எல்ஐசி உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கீழே உழுவும் போதெல்லாம் அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ரீஃபண்ட் வருது. 25,500 crores, 25,464 crores, ஒரு 36 கோடி தானே எக்ஸ்ட்ரா போட்டு 25,500 கோடி பக்கமாக ரீஃபண்ட் வருது. சூப்பரில். ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸ் டேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் விஷயத்த வந்து ரீஃபண்ட் வருது. ஸோ இது எல்லாமே வந்து எல்ஐசிக்கு வந்து சூப்பர் பாசிட்டிவ். எல்ஐசியில் பாலிசி போட்டவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்த வருஷம், அதாவது நாங்கள் வந்து ஒரு 50% இன்க்ரீஸ் இன் அவர் சேல்ஸ் பண்ண போகிறோம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. அண்ட் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் சூப்பர் டூப்பராக போகுன்றது நான் சார்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ 5,000 கோடி வருஷத்துக்கு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி மட்டும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ். ஸ்டாக்கு உங்களுக்கே தெரியும் மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்கு, அது புல்லிஷ் பிரேக் அவுட்டில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2 quarters தான் அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பைப்லைனில் இருக்குது. அடுத்தது யூபிஐ பற்றி எவ்வளோதான் நம்ம பேசுவோம், டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அட்லீஸ்ட் மாதத்தில் 4-5 நியூஸ் வந்துட்டுருக்கு. போன மாதம் ஃப்ரான்ஸில் லான்ச் பண்ணாங்க, அது ஒரு பெரிய ஈவெண்ட். ஃப்ரான்ஸ் மூலமாக யூரோப் ஃபுல்லாக பரவும், அதுக்கான எதிர்வொலி டெஃபினட்டாக வந்து யூஎஸ்லேயும் இருக்கும். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியன் ஜெயிண்ட்னு வேணால் யாரோ ஒருத்தர் ஏஷியாவிலேருந்து ஃபைனான்ஷியல் டொமைனில் வெஸ்டர்ன் வேர்ல்டை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காக்காரன் வந்து யாருமே வாழ விட்டது கிடையாது, ரைட்? டிஸ்கவரின்றது யூரோப் பேஸ்ட் ஒரு கார்டு இருந்துச்சு, அந்த கார்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க.
அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், விசா, மாஸ்டர் இவங்க தான் வந்து வேர்ல்டை வந்து ஃபைனான்ஷியல் டொமைன்ஸில் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டிய விஷயம், பிரான்ஸ் மூலமாக யூஎஸ் என்ட்ரி கிடச்சி இந்தியா வந்து அட்லீஸ்ட் விசா அண்ட் மாஸ்டரை வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாங்களான்றது பார்க்க வேண்டிய விஷயம். செய்தி அது கிடையாது. செய்தி நேத்துல இருந்து ரைட் ஸ்ரீலங்கா அண்ட் மாரிஷியஸில் யூபிஐ பேமெண்ட்ஸ் செல்லுபடி ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ருப்பி பேமெண்ட்ஸ் வந்து யூபிஐ மூலமாக நீங்கள் ஸ்ரீலங்கா அண்ட் மாரிஷியஸில் பே பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பேட் நியூஸ், டாடா குரூப். ரைட், டாடா குரூப்பில் ஒரு 2 நியூஸ் இருக்குது. 2 நியூஸுமே நம்ம வந்து சொல்லிடலாம். ஒன்று வந்து சூப்பர் பாசிட்டிவ் நியூஸ். உங்களுக்கே தெரியும் டாடா குரூப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே, அவங்க லிஸ்ட் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 8 to 10 டைம்ஸ் வந்து மேலே ஏறி இருக்கு. அது டாடா பவர் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், டாடா எல்எக்ஸி ஆகட்டும், இது எல்லாமே வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜி லிஸ்ட் ப்ரைஸோட, அது ஐபிஓ அந்த ப்ரைஸோட ஓப்பனிங் வந்து 1400 ஆச்சு. பட் அங்கேருந்து குறைஞ்சி இப்போ வந்து 1100க்கு வந்திருக்கு. ஸ்டில் இட் இஸ் நாட் நெகட்டிவ், மோர் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. பட் டாட்டாவோட வோல்டாஸ் ரைட், அவங்க வந்து கத்தாரில் வந்து ஒரு பேமெண்ட் மாட்டிகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 750 crores வந்து இன்னும் பேமெண்ட் வரல. அது லாஸ் ஆகுமான்றது தெரியாது, இல்லை ரிசீவபிள்ஸில் தள்ளி போகுமான்றது தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு போன குவார்ட்டரில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சேல்ஸ் இவ்வளோ வந்துச்சுன்றது, அது வந்து அந்த ப்ராஃபிட்டில் வந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து டாடா குரூப்ல லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 100 ரூபா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் டிசிஎஸ் எப்பயுமே வந்து 50 ரூபாய்க்கு மேல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டிசிஎஸோட கான்ட்ரிபியூஷன் பிலோ 50% போயிருக்கு. மற்ற குரூப்ஸ் எல்லாம் வந்து 50%ஓட ஜாஸ்தி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துதானே ஆகணும். உங்களுக்கு வந்து தெரியும் டாடா குரூப்ல லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டபிலிட்டியில போயிட்டு இருக்காங்க. இன் பர்டிகுலர் டாடா பவர் ஆகட்டும், இல்லை டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் போதும் ஓவரால் டாடா குரூப்க்கு வந்து இந்த கம்பெனிஸ், மீதி லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நடந்திருக்கு. இன்னொன்று ஒரு சந்தோஷமான நியூஸ், டிசம்பர் மாதத்தில் இந்தியா நெட் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து இம்போர்ட் தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்கோம். நம்பர் 1ன்னு வேணால் இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, விச் இஸ் பாசிட்டிவ். அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் சைனா வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அவங்க ஊரில் வேலை இல்லை, பொழப்பு இல்லை. ஸோ எக்ஸஸ் கெப்பாசிட்டியில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் நம்ம அதையும் மீறி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இட்ஸ் அ சூப்பர் பாசிட்டிவ். என்ன நேர்களே, இன்னைக்கு செய்தி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செய்தி கூட ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக இதை வச்சு காசு பண்ண முடியுமா, இம்மீடியட்டாக பண்ணுறீங்களான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக லாங் ரன்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில், இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து செய்திகளை சுருக்கமாக நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ தட் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.